நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியுடைய வாயில் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயங்களின் தியானமும் உடைய சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. குருத்தோலை ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த லெந்து நாட்களிலே ஒரு உச்சக்கட்டமான நாட்களுக்குள்ளாக கிளைமேக்ஸ் ஆஃப் தி லண்டன் சீசன் கிளைமாக்ஸ்குள்ள வந்திருக்கிறோம். அதற்கு பெயர் தான் பரிசுத்த வாரம், ஹோலி வீக். அது இந்த நாளிலிருந்து ஆரம்பமாகிறது. வருகிற நாட்கள் முழுவதும் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளுக்கு முன்பதாக இருக்கிற அந்த முழு வாரத்துடைய தியானத்தை தியானித்து பரிசுத்த வாரமாக நாம் ஆசரிக்க இருக்கிறோம். அந்த வகையிலே குருத்தோலை ஞாயிறு மூலமாக இந்த பரிசுத்த வாரத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். கர்த்தரின் நாட்கள் முழுவதையும் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுடைய சிந்தனைக்கான தலைப்பு Let the King of Peace end. குருத்தோலை ஞாயிறு பாம் சண்டே. சமாதானத்தின் ராஜா நுழைவாராக.
let the king of peace enter. சமாதானத்தின் தேவன் நுழைவாராக. இது சமாதானத்தின் தேவன் கடந்து வரும் பொழுது ஏற்படுகின்ற மாற்றங்களைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு நீண்ட பயணமாக பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார். தங்கள் ஊழியர்களை முடித்துவிட்டு எரிகோவுக்கு வந்து எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு பெத்பகே பெத்தானியா வழியாக அவர் பிரயாணப்பட்டு வருகிறார். இது இயேசு கிறிஸ்து வருடந்தோறும் வருகிற பிரயாணம்தான். ஊழியத்திற்கு வந்ததற்கு பின்பதாக இது 3வது முறையாக அந்த எருசலேமுக்குள் பவனியாக வருகிறார். இதற்கு அறிஞர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த பவனிக்கு ட்ரையம்பல் என்ட்ரி இன்டு ஜெருசலேம். எருசலேமுக்குள்ளாக ஒரு வெற்றியினுடைய நுழை, வெற்றி பயணமாக எருசலேமுக்குள் வருகிறார். ட்ரையம்பல் என்ட்ரி இன்டு ஜெருசலேம், வெற்றி பவனியாக எருசலேமுக்குள் வருகிறார். வாரத்தின் முதலாம் நாளிலே இக்காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஓய்வு நாளுக்கான எல்லா ஆசரிப்புகளும் முடித்துவிட்டு மறுநாள் வாரத்தின் முதல் நாள், அதுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை, இது பவனி வருகிறார். இந்த பவனியில அநேக விசேஷங்கள் இருக்கின்றன. இந்த பவனி குறித்து நாம் வாசி கேட்கிற பகுதி மட்டுமல்ல, 4 சுவிசேஷங்களிலுமே இது குறிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய உள்ளதை பார்க்கும் பொழுது இதற்கு எத்தனை முக்கியத்துவம் வேதம் கொடுத்திருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. மத்தேயுடைய சுவிசேஷத்திலே 21ஆம் அதிகாரத்திலும், மார்க்குடைய சுவிசேஷத்திலே 11வது அதிகாரத்திலும், லூக்காவுடைய சுவிசேஷத்தில் 21வது அதிகாரத்திலும், யோவான் சுவிசேஷத்திலே சற்று முன்பதாகவே 12வது அதிகாரத்திலும் இந்த சம்பவம் கிறிஸ்துவுடைய எருசலேம் பவனி குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். அவ்வளவா இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு பவனியாக இருந்தது. காரணம், மற்றொரு காரணம், இது அவருடைய ஊழிய வாழ்க்கையிலே, உலக அவதாரத்திலே இது கடைசி பயணம். கடைசி பயணம் என்று சொல்லும் பொழுது அவர் மரிக்கும்படியாக போகிறார். மரிக்கும்படியாக போகிற ஒரு பிரயாணம் அது தோல்வியினுடைய பிரயாணமாகத்தான் இருக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், நான் எருசலேமுக்கு போக வேண்டும், அங்கே என்னை கொலை செய்வார்கள், கொள்வார்கள், சிலுவையில் நான் மரிக்க வேண்டும், எல்லாத்தையும் சொன்னார். தெரிந்தும் அங்கே போகிறார். காரணம் என்ன? அங்கே போயிருப்பது தோல்விக்கான பிரயாணம் அல்ல, அது வெற்றியினுடைய பிரயாணம். மரணத்தோடு முடிகிற ஒரு ஓட்டம் அல்ல, பிரயாணம் அல்ல. அது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தோடு கூட நிறைவு செய்ய போகிற ஒரு பிரயாணம் என்பது அவருக்கு தெரியும். அது அடிப்படையிலேயே இது ஒரு வெற்றியினுடைய பிரயாணம். இந்த பிரயாணத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கவனிக்கின்ற ஒன்று முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் எல்லாருமே சேர்ந்து ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் வந்தவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அவர்கள் அங்கே ஆர்ப்பரிக்கிறார்கள். இந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த இஸ்ரவேலருக்கு, யூதர்களுக்கு 3 பண்டிகை மிக மிக முக்கியமான பண்டிகை. 7 பண்டிகைகள் இருக்கின்றன. அவைகள் 3 பண்டிகைகள்: பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, பெந்தெகோஸ்தே பண்டிகை. இந்த 3ற்கும் அவர்கள் கண்டிப்பாக உலகத்தில் எங்கே இருந்தாலும்
அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு அவர்கள் கடந்து வருவார்கள். அப்படித்தான் இங்கே வந்திருக்கிறார்கள். அப்படியானால் ஏறக்குறைய அவர்கள் பல இடங்களில் வந்ததுனால ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்த அந்த இஸ்ரவேலுடைய ஜனக்கூட்டமே 25-30 லட்சம் இருக்கும் என்று. அப்படியானால் பல இடங்களில் சுதர்ந்தார்கள், மரித்தார்கள், அவர்கள் அழிந்தார்கள். இப்பொழுதும் மீதம் இருந்தாலும் அவ்வளவு பேர் இருப்பார்கள், 20-25 லட்சம் பேர் அப்பொழுதும் இருப்பார்கள். அதில் சில கூட்டம் இந்த வேதத்தில் சில காரியங்களை அறிந்திருக்கிற கூட்டமாக அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவ நடுவில் கழுதின் மேலே ஏற்றி உட்கார வைத்திருக்கிறார். முன்னால நடக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பின்னால நடக்கிறவங்களும் இருக்கிறாங்க. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும். அப்ப அந்த கூட்டத்தை அத்தனை பேர் வரலன்னாலும் எப்படி கணக்கு போட்டாலும் 2-3 லட்சம் பேராவது இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே எத்தனை பேர் எருசலேமில் கூடியிருக்கிறாங்க நம்ம கணக்கு வைக்கிறோம். 25 லட்சம் பேராவது அந்த இடத்துல கூடியிருப்பாங்க. ஒரு குழு மட்டும், ஒரு சின்ன கூட்டம்னு வந்தாலுமே 2 லட்சம் 3 லட்சம் பேர் முன்னாலையும் பின்னாலையும் கோஷம் போட்டு போறாங்க. இன்னைக்கு இந்த கோஷம் போடுறதோட நமக்கு நன்றாக தெரியும். எலெக்ஷன் நேரம் இப்போ அதை என்ன சொல்றாங்கன்னா ரோட் ஷோ. இதனால இந்த கட்சி தலைவர் ரோட் ஷோ வருவார் அப்படின்னு உடனே சைடில் முன்னால பின்னால எல்லா பக்கமும் கூட்டம் இருக்கும். கற்பனை பண்ணி பாருங்க, இயேசு கிறிஸ்து வரும்பொழுதும் அப்படித்தான். அந்த காலத்திலேயே, இந்த காலத்தில் சகஜம், ஒரு பிரியாணி, கொஞ்சம் காசு, ஒரு வண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணால் கூட்டம் தானாக வந்துடும். ஆனால் அந்த இடத்துல உண்மையாகவே அந்த கூட்டம் எதுவுமே கொடுக்காமலேயே அந்த இடத்தில் அந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அந்த கழுதையின் மேல் ஏற்றி இருக்கிறார்கள் என்று அறிந்த கூட்டம் முன்னும் பின்னும் கூடி லட்சக்கணக்கால் சேர்ந்து தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். அந்த 2 லட்சம் 3 லட்சம் சொல்லலையா, இன்னும் சில லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களிலே சிலர் இந்த ரகசியத்தை இவர்தான் கிறிஸ்து என்று அறியாத அந்த ஒரு ஜனக்கூட்டம் இவர்களிடத்தில் இந்த ஜனக்கூட்டத்தை அமைதியா இருக்கும்படி சொல்லும்படி இயேசு கிறிஸ்துவை கேட்டுக்கொள்கிறார். அவர் சொல்கிற இது ஒரு சிறு கூட்டம், இந்த கூட்டம் அமைதியாக இருந்தாலும் கற்கள் கூட கூப்பிட்டு சொல்லும், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று கற்கள் கூட சொல்லும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்படி ஒரு முக்கியமான சரித்திரம் குறித்த ஒரு பவனிதான் இயேசு கிறிஸ்துடைய பவனி. அதேபோல் அநேக வரலாற்றில் எந்த யாத்திரை, எந்த பயணமாக இருந்தாலும், மகாத்மா காந்தியினுடைய தண்டி யாத்திரை என்று சொல்கிறவர், இதுபோல யாத்திரைகள் நடைபயணமாக போகும். இது எல்லாமே ஒரு சரித்திரத்திலே முன் குறிக்கப்பட்டதாக இருக்கு. ஒரு சம்பவம் ஒன்று, சவுத் ஆப்பிரிக்காவிலே காந்தியடிகளுடைய மகனும் இதுபோல திரு மணிலால் அவர்கள் தன்னுடைய மகன் அருண் காந்திக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று அவரும் ஒரு 18 கிலோமீட்டர் மகன்கிட்ட கோச்சிட்டு அவர் நடந்தார். இன்று வரைக்கும் ஒரு சரித்திரத்தில் இருக்கிறார். எந்த ஒரு பயணத்திலும் யாத்திரையிலும் ஒரு சரித்திரம் இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வரலாறை பார்க்கும் பொழுது ஒரு விசேஷித்த சரித்திரம். இது நீண்ட நாள் சரித்திரத்தினுடைய ஒரு நிறைவேறுதல். அதை சுருக்கமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எகிப்திலே 430 ஆண்டுகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் செங்கடலை கடந்து கானான் தேசத்துக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு வந்தார்கள். அங்கே தேவனை தேட மறந்தார்கள். அவர்கள் பல தலைவர்களால் அங்கே அவர்கள் ஆட்சி செய்யப்பட்டார்கள். நியாயாதிபதிகள் அவர்களை ஆண்டார்கள்.
தீர்க்கதரிசிகள் ஆண்டார்கள். தீர்க்கதரிசிகளை கேட்டு ராஜாக்களை ஆள வேண்டும் என்று ராஜாக்களை வாங்கினார்கள். சவுல், தாவீது, சாலமோன் ராஜாக்கள் ஆண்டார்கள். அதன் பின்பதாக ராஜ்யம் இரண்டாக பிளவுபட்டது. வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யமாக. முதல் முறையாக எரபயாமும் ரெகபயாமும் முதல் ராஜாக்களாக மாறினார்கள். இரண்டு வடக்கு ராஜ்யங்களிலும் தெற்கு ராஜ்யங்களும் பல ராஜாக்கள் ஆண்டு வந்தார்கள். இந்த காலகட்டத்தில் மறுபடியும் இவர்கள் பாவம் செய்தபடியினாலே இவர்கள் அசீரியர்களுடைய கைக்கும் இவர்கள் பாபிலோனுடைய கைக்கும் அடிமைகளாக ஆக்கப்பட்டார்கள், சிறைபிடிக்கப்பட்டார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் ஏசாயா, எரேமியா, எசேக்கியா போன்ற எல்லா சகரியா, மல்கியா வரைக்கும் எல்லாரும் தீர்க்கதரிசனம் வைத்துக் கொண்டே இருந்தார்கள். ஒருவர் வரப்போகிறார், கிறிஸ்தியன ஒருவர் வரப்போகிறார், ஆளப்போகிற ராஜா வரப்போகிறார், சமாதான பிரபு வரப்போகிறார், நியாயம் செய்கிற நியாயாதிபதி வரப்போகிறார் என்று எல்லாரும் பறைசாற்றிக் கொண்டிருந்தார்கள். அது யோசேப்பு மரியாளின் மகனாகிய இயேசுனுடைய வாழ்க்கையில் தான் நிறைவேறிற்று. கிறிஸ்துவாக வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இவரை பலர் அடையாளம் கொண்டார்கள், பலர் அடையாளம் கண்டுகொள்ளவும் இல்லை. இவரை ஒரு தலைவராக, ஒரு போதகராக, ஒரு தீர்க்கதரிசியாக அல்லது எலியா, மோசே போன்ற ஒருவரில் ஒருவராக, தேவனுடைய பிரதிநிதியாக ஏற்றுக்கொண்டார்கள் பலர். ஆனால் இவரை தான் கிறிஸ்து, உலகை ரட்சிக்க வந்த கிறிஸ்து என்று ஒரு சிலர் தான் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் இப்பொழுது இவர் கிறிஸ்து மட்டுமல்ல, நாம் இப்பொழுது இந்த சொல்லலோ அசீரியர்கள், பாபிலோன் ஆண்டார்கள், இப்பொழுது ரோமர்கள் இந்த இஸ்ரவேலரை, யூதர்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து ஏரோதை வெற்றி கொண்டு இந்த இயேசு நமக்கு ராஜாவாக போகிறார் என்றுதான் இந்த கூட்டத்தில் பலரும் நினைத்து தாவீதின் குமாரனுக்கு அந்த தாவீது ராஜா போல இப்போ ஒரு ராஜா வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் தவறாக கணக்கு போட்டார்கள். அந்த ஊர்வலத்தினுடைய எதிர்பார்ப்பதும் அப்படித்தான். இந்த ராஜா வந்திருக்கிறார், தாவீதுக்கு பதிலாக உலகத்தை ஆளப்போகிற ஒரு ராஜா வந்திருக்கிறார். ஏரோதை அவர் அடித்து விடுவார் என்று சொல்ல 2-3 லட்சம் ஜனங்கள் கூட போகிறார்கள். இவர் போகிற இடத்துல ஏரோதுடைய மாளிகைக்கு சென்று இந்த ஜனங்களை உள்ளே கூட்டி போய் அந்த சிங்காசனத்தை உட்கார்வர் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அதற்கு மாறாக அவர் எதிர்புறமாய் இருக்கிற தேவாலயத்திற்கு கண்டு போனார். இந்த ஜனங்கள் எதிர்பார்த்தது ரோமருடைய அந்த அரண்மனைக்குள் செல்வார் என்று. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் தேவாலயத்திற்குள் சென்று விட்டார். அங்கே காட்சி மாறுகிறது. இந்த லட்சோப லட்ச ஜனங்கள் அவரை நம்பி கோஷம் போட்டுக் கொண்டு வந்தார்களே, அவருக்கு ஏமாற்றமாகிவிட்டது. ஆனால் வேத வாக்கியங்கள் நிறைவேறப் போகிறது என்பது அநேகருக்கு தெரியவில்லை. அதைத்தான் இந்த நிலையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் சொன்ன ஓசன்னா என்பது கர்த்தாவே லட்சியம். 118வது சங்கீதத்திலே 25வது வசனத்திலே பார்க்கிறோம். அவர்களை கர்த்தாவே லட்சியம். அந்த எபிரேய பைபிளை பார்க்கும்போது ஓசன் என்ற வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த வார்த்தையை தான் அவர்கள் இப்பொழுது பயன்படுத்துகிறார்கள். ஓசன்னா எங்களை லட்சியம், ஆண்டவரை எப்பொழுதே எங்களை லட்சியம். ஆனால் இந்த ராஜாவோ பட்டயத்தினாலும் பலத்தினாலும் ரட்சிக்க வந்தவர் அல்ல. தலைப்பு அப்படிதான் சொல்கிறவரே, அமைதியின் ராஜா, அமைதியாகவே விடுதலை கொடுக்கிறவர். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்ட பகுதியில் சீரியர்கள் பாளையம் இருக்கிறார்கள். அந்த இடத்துல ஒரு யுத்தமும் இல்லாமல், ஒரு ரத்தமும் இல்லாமல் அந்த பயந்து போயிருந்த சமாரியா பட்டணத்தில் பஞ்சத்தில் இருந்த அந்த பட்டணத்திற்கு பெரிய விடுதலையை ஆண்டவர் கட்டளையிடுகிறது தான் அந்த சமூகத்தில் பார்க்கிறோம். 4 குஷ்டரோகிகள் அவ்வளவுதான். அவர்கள் தான் இந்த நற்செய்தியை கொண்டு வருகிறார்கள். அதற்கு முன்பதாக நடந்தது என்ன?
யுத்தமே இல்லை. ஆனால் அந்த சீரிய படைக்கு தேர் வருகின்ற சத்தம் கேட்கிறது. பெரிய படை முழங்குகிறது போல, முரசு முழங்குகிறது போல, போர் முழக்கம் போல எல்லாருக்கும் சத்தம் மட்டும் கேட்கிறது. ஓ, பயங்கரமான ராணுவமை துரத்த வருகிறதோ என்று பயந்து அங்கே இருக்கிற ஒன்றையுமே எடுக்கவில்லை. அப்படியே ஓடி விடுகிறார்கள். ஜீவன் தப்பினால் போதும் என்று ஓடிவிட்டார்கள். இது நிறைவேறுதான். தீர்க்கதரிசி சொன்னார் ராஜாவிடத்தில், இன்றைக்கு பஞ்சம் இருக்கலாம், நாளைக்கு இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு சேக்கல் கோதுமையும் வார்கோதுமையும் 400 சேக்கலுக்கும் 200 சேக்கலுக்கும் விற்கப்படுகிறது. நாளை இது 1 சேக்கலுக்கும் 2 சேக்கலுக்கும் கிடைக்கும் என்று சொன்னார். அப்படித்தான் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படித்தான் அப்பொழுது ராஜாவுடைய பிரதானி கிண்டல் பண்ணினார் என்று 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசனத்தை தொடக்கத்திலே சொல்கிறார். பஞ்சத்தின் உச்சக்கட்டத்தை 2 ராட்சிகள் 5ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசி உரைக்கிறதை பார்க்கிறோம். பிரதானி அதை கிண்டல் செய்வதை பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது இது நிறைவேறுகிறது. யுத்தமில்லை, யுத்தத்தின் சத்தமில்லை, ஆரவாரம் இல்லை, உயிர் சேதமில்லை, ஒன்றுமில்லை. குசரோகிகள் போகிறார்கள், பார்க்கிறார்கள், ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். எளியவர்களை கொண்டு அங்கு ஒரு அமைதியான ஒரு வெற்றி என்று சொன்னார். நம்முடைய ராஜா அவர் அமைதியின் ராஜா. இப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்து ராஜாதான். எருசலேமுக்குள்ள வெற்றி பவனாய் வந்திருக்கிறார். அவர் ரோமனுடைய அரண்மனைக்கு சென்று ஏரோதை அவர் எதிர்கொள்வாரானால், யுத்தம் செய்வாரானால், நிச்சயமாக அங்கே படை வீரர்கள் இருக்கிறார்கள். அப்பாவி ஜனங்கள் கொல்லப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து கூட ஒருவேளை சிலுவை மரணத்துக்கு முன்பாக அவர் மரணப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சீடர்களை கொண்டிருப்பார்கள். அவரை நம்பி ஆரோரம் செய்து கொண்ட ஜனங்களை கொண்டிருப்பார்கள். இங்கே சில பேர் கொல்லப்பட்டிருந்தாலும் அங்கே ஏரோடைய ஆட்கள் கொல்லப்பட்ட ஒரு ஆட்சியை பிடித்திருக்கலாம், ரத்தத்தோடு கூட, ரத்தக்கரையோடு கூட. ஆனால் இவர் அமைதியின் ராஜா. அமைதியின் மூலமாக விடுதலை தர விரும்புகிறவர். அந்த அமைதியின் ராஜா தேவாலயத்தை நோக்கி போனார். சீர்திருத்த பணிகளை செய்தார். பிடிக்கப்பட்டார். சிலுவை மரணத்திற்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டார். தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு ராஜாவாக இவரை பார்த்தவர்கள் ஏமாற்றி பாடினாரே, மறுபடியும் ஒரே வாரத்தில் சிலுவையில் அறையும் என்று அவர்கள் கூப்பிட்டார்கள். ஆனாலும் உண்மையான விடுதலை இந்த அமைதியின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வந்தது. ஆக முதலாவதாக இந்த நுழைவு இயேசு கிறிஸ்து பட்டணத்தில் நுழைந்தது. இந்த அமைதியின் ராஜா தருகிற விடுதலையை உறுதிப்படுத்துவதாக இருந்தது. இரண்டாவதாக இந்த அமைதியின் ராஜா சாந்தமுள்ளவராகவே எல்லாத்தையும் சாதித்தார். இந்த பகுதியை பாருங்களேன், பயங்கரமான மக்களுடைய ஆரவாரம் மட்டும்தான், அது வேறொன்றுமில்லை. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் இதே போலத்தான் தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனை ராஜாவாக அரண்மனைக்குள்ளாக வரவேற்கிறார். அப்பொழுதும் இதே போல கோவரி கலத்தை கொண்டு வருகிறார்கள். அங்கேயும் இதே போல துணிகளை மரக்கிளைகளை சாலையில் விரித்து அங்கேயும் வரவேற்கிறார்கள். ஆனால் அங்கே ராஜாவுக்குள்ளே அந்த ஆரவாரம், அந்த பிரம்மாண்டம், பதவியேற்பு விழாவில் இந்த நாளிலும் பார்க்கிறோமே, அதே போல ஆரவாரம் பிரம்மாண்டம் எல்லாம் அரண்மனையில் இருக்கிறது. அதற்கான விருந்துகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இங்கே அந்த ஆரவாரம் இல்லை. சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல சார்ந்த குணமுள்ளவர்களாக ராஜா வருகிறார். இவர் சார்ந்த குணமுள்ளவராய் வருகிறார். அதுவைத்தான் பிலிப்பியர் 4ஆவது அதிகாரத்திலே வாசிக்க கேட்டவர்கள் சார்ந்த குணம் எல்லாருக்கும் நீங்கள் அறிந்திருக்க கடவுது. அவர் சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தரும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற அந்த பகுதியில் நம் இவைகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். 4ஆவது அதிகாரம் 4 முதல் 13 வரை வாசிக்கின்றவே அவைகளில் பார்க்கிறோம். ஆக
இவர் சாந்த குணமுள்ளவராய் வருகிறார். இவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே, ஜனங்கள் ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிறார்களே, அங்கே இவர் வருகிறது எப்படி? கழுதையின் மேல் வருகிறார். அவர் அதுக்கு முன்பதாக சில கழுதையும் கழுதை குட்டியும் மேல் வருகிறார் ராஜா என்று சகரியா தீர்க்கதரிசனம் உரைத்தது போல எங்கே அவர் இயேசு கிறிஸ்து சீசரிடத்தில் சொல்கிறார், நீங்கள் போய் ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் மரியை நீங்கள் அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். அதை இரண்டாக பிரித்து விடாமல் தாய் கழுதையும் குட்டி கழுதையும் பொன்னாக கொண்டு வர சொல்கிறார். அந்த பெரிய கழுதையிலே அவர் ஏறி சொல்கிறார். அந்த நாளில் அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு ராஜா குதிரையிலே ஏறி சென்றால் அது யுத்தத்திற்கு வருகிறார் என்று அர்த்தம். அதே நேரத்தில் ஒரு ராஜா கழுதையின் மேல் ஏறி வருவார் என்றால் அது சமாதானத்திற்காக வருகிறார் என்று அர்த்தம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் வெண்குதிரையில் வருகிற ஒரு நியாயாதிபதியை குறித்து பார்க்கிறோம். அப்படி ஆனால் குதிரை என்பது யுத்தத்திற்கு வருகிறார், ஆனால் கழுதை வருகிறவர் சமாதானத்துக்கு வருகிறார். ஆக இந்த அமைதியின் ராஜா சாந்தமுள்ளவராகவே வருகிறார். சாந்தமுள்ளவராக வந்து ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக அவர் வருகிறார். ஆக இவர் விடுதலை கொடுக்க வருகிற அமைதியின் ராஜா, சாந்தமாய் வந்து சமாதானத்தை கொடுக்கிற அமைதியின் ராஜா மட்டுமல்ல, மூன்றாவதாக இந்த பவனி சொல்கிறது அது உண்மையான வெற்றி பவனி. ரோம அரண்மனை இன்று பிடித்தால் நாளை ரோம அரசு மறுபடியும் பிடிக்கும். யுத்தம் ஓய போகிறதில்லை, நிலைப்பதில்லை. பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால் சாவான் என்று வருவற்றின்படி பட்டயத்தினால் வந்து வெற்றி பட்டயத்தினால் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பவனி தன் ஜீவனையும் கொடுத்து இந்த உலகத்துக்கு முழுவதும் மற்றொன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல அவர் ராஜாவாக மாறி ஒரு விடுதலை கொடுத்திருந்தார். யோசித்து பாருங்க, சரித்திரம் என்ன சொல்லியிருக்கா? யூதர்களுக்கு அவர் ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்தார். யூதர்களுக்கு அவர் ரட்சகர் என்று சரித்திரம் முடித்திருக்கும். ஆனால் இந்த பவனி முடிந்தது அப்படி அல்ல. உலகம் முழுவதற்கும் ஒரு ராஜா, உலகம் முழுவதற்கும் ஒரு ரட்சகர். அன்று அந்த ஜனங்களுக்காக அவர் முன்னடப்பாரும் பின்னடப்பாருமான ஜனங்களுக்கு மட்டும் அவர் விடுதலை வாங்கி கொடுத்திருந்தார். அவர் யூதர்களுக்கு மட்டும்தான் ராஜாவாக இருந்திருப்பார். ஆனால் தன் ஜீவனையே கொடுத்தபடியினாலே அவர் முழு உலகத்திற்கும் அவர் ரட்சகராக மாறினார். ஹல்லேலூயா! உங்களுக்கும் எனக்கும் அவர் ரட்சகராக மாறினார். ரகசியமே, அந்த இடத்தில் அவர் பூமிக்குரிய ராஜாவாக அல்ல, தேவன் அனுப்பி வைத்த அமைதியின் ராஜாவாக அவரை ஏறினார், அங்கே உள்ளா வந்தார். ஆகவே தான் இது வெற்றி பவனி. இந்த நாளிலும் ஏன் அதை வெற்றி பவனியாக ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம்? அது வெற்றி பவனி. வெற்றி பவனிக்கு அடையாளமாகத்தான் இந்த குருத்தோலை அவர்கள் ஏன் பிடித்தார்கள்? அது ஒரு வெற்றியினுடைய அடையாளம். அதைத்தான் நாமும் கூட இது ஏன் பிடிக்கிறோம், அது ஏன் கொண்டு போடும், ஏன் ஒரு கொள்ளப்படும், எல்லா விவாதங்களையும் விலைக்கு வைத்துவிட்டு என் ராஜா வெற்றி சிறந்தால் என்னுடைய வெற்றியின் ராஜா அமைதியாக வாங்கி தந்த அந்த அமைதியின் ராஜா தந்த அந்த வெற்றியை இந்த 2026 நான் கொண்டாடுகிறேன். இனி வருகிற வருஷங்களிலும் இதே வெற்றி கொண்டாடுவேன். அதற்கு அடையாளமாகத்தான் ஊர்வலமாக சென்று ஓசன்னா பாடுவோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஓசன்னா 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 என்று நாம் உயர்த்தி வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். அது வெற்றியின் அடையாளம். வாசிங்க, இதை மட்டும் ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரைகளிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களும் இருந்து வந்து ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள்
கைகளிலே குருத்தோலைகளை தங்கள் கைகளில் குருத்தோர்களை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் சிங்காசனத்துக்கு முன்பதாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாகவும் முன்பதாகவும் நிற்க நிற்க கண்டேன். கண்டேன். ஹல்லேலூயா. அங்கே சிங்காசனத்துக்கு முன்பதாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக வெண்ணங்கிகள் தரித்து குருத்தோலை ஏந்தி அந்த வெற்றி சிறந்த பரமராஜா உயிர்த்தெழுந்த ராஜாவுக்கு முன்பாக இதே அடையாளத்தோடு நிற்கிறார்கள். இதனாலும் அனைத்தான் நாமும் பறைசாற்றுகிற குருத்தோலை பிடித்துக் கொண்டு ஓசன்னா தாவீது குமாரனுக்கு ஓசன்னா என்று நீங்களும் நானும் அதே வெற்றி. இங்கே மட்டும் இல்லை, பரலோகத்திலும் நாம சென்று தேவல குருத்தொகை ஏந்தி நாமும் அந்த வெற்றி கீதத்தில் நாமும் பங்கு சேர வேண்டும். ஆக இந்த நாள் அப்பேற்பட்ட செய்திகளை இந்த அமைதியின் ராஜா நமக்கு தருகிற அந்த விடுதலை, இந்த அமைதியின் ராஜா சாந்தமாய் நமக்கு அருள் செய்கிற சமாதானம், இந்த அமைதியின் ராஜா நமக்கு தருகிற வெற்றி, இந்த பவனி நமக்கு இந்த நிழால ஒரு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே சந்தோஷத்தோடு கூட இந்த நாட்களிலே கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் தியானிப்போம். அந்த வெற்றியை கொண்டாட இந்த பரிசுத்த வாரத்தில் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இந்த வருடத்தினுடைய ஈஸ்டர் உண்மையாகவே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொண்டவராய் கொண்டாடுகிற ஒரு நல்ல ஈஸ்டராகவும் இருக்க வேண்டும். அதற்கென்று இந்த நாளிலிருந்தே இந்த திருவார்த்தைகளால் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இந்த திருவார்த்தைகளால் கர்த்தர் அவருடையும் ஆசீர்வதிப்பாராக.